பொண்ணு ஃபியூச்சருக்காக நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் எடுத்தா கொடுத்துருங்க. அவங்களுக்கு அது மட்டும் தான் எனக்கு கெஞ்சி கேட்கும். நேற்று காலையில 11:30க்கு அப்புறம் தான் நடந்துச்சு. நான் 12:40க்கு தான் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு நானும் அவளும் வந்தோம். வந்து கதவை ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் பண்ண முடியல, சாவி போட்டு திறக்க முடியல. சாவியை திரும்ப அழுத்தி திறந்து பார்த்தா கதவு அதுவாவே ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த கதவு பூட்டை வந்து புடுங்கிட்டானுங்க. சரி, கதவு புடுங்கி இருக்கேன்னு நான் நேரம் போய் பீரோவை தான் திறந்து பார்த்தேன். பீரோல இருந்த 40 பவுண்ட் நகை, 1.5 லட்சம் ரூபாய் கேஷ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. இல்ல உடைச்சிருக்காங்களா பீரோவா? பீரோ சாவி போட்டு திறந்து இருக்காங்க. பீரோ பக்கத்துலயே தான் சாவி இருந்துச்சு, அதனால சாவி போட்டு தான் திறந்து இருக்காங்க. இல்ல இந்த அடுக்குமுடி கூட யாரும் சொல்லல, யாரும் வந்த மாதிரிலாம் சொன்னாங்களா? என்ன பக்கத்துல இருக்கிறவங்க இல்ல பக்கத்துல உள்ள வீடு இருக்கு, யாரும் பாக்கலையா? பக்கத்துல கீழ் வீட்டுல ஊருக்கு போயிருக்காங்க, பக்கத்துலயும் ஊருக்கு போயிருக்காங்க. இவங்க வந்து வீட்டுலதான் இருந்தாங்க, ஆனா உள்ள இருந்தாங்களாம். சத்தம் கேட்கலையா? யாரும் தெரியுதாக்கா? ஒரு அளவு என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியல, நான் யார்கிட்டயுமே அந்த அளவுக்கு க்ளோஸ் கிடையாது. ஏன்னா ஸ்பெஷல்ங்கிறதால நான் உள்ளே தான் மேக்சிமம், வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். வெளியில யார்கிட்டயும் பேச மாட்டேன், யார்கிட்டயும் கூட்டிட்டு போக மாட்டேன். அவகிட்டயே பேசிட்டு அவளுக்கு ஏதாவது கொடுத்துட்டு ஏதாவது வீட்லயே இருந்தா அதுவா இருக்கும்னா நான் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸே போட்டு விட்டேன். 1 hour போயிட்டு வர மாதிரி. போயிட்டு எப்பவுமே 11:30க்குள்ள வந்துருவேன். நேற்று சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வந்து பார்த்தா யாரோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த எதிர்த்த வீட்டு பொண்ணு தான் சொல்லிச்சு, யாரோ ஷர்ட் வந்து ப்ளூ கலர்ல போட்டிருந்தாங்க, ஹேர் அந்த அளவுக்கு இல்ல, ஆனா கச்சிப்பை வச்சு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்ல வரீங்க உயர் அதிகாரிகளுக்கு? தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு தாங்க. இது எனக்கு குடும்பம் இல்லை, என் பொண்ணு ஃபியூச்சருக்காக நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் எடுத்தா கொடுத்துருங்க. அவங்களுக்கு அது மட்டும் தான் எனக்கு கெஞ்சி கேட்கும். நார்மல் ஸ்கூல் கூடமே இல்ல, ஸ்பெஷல் ஸ்கூல்ல போட்டு நான் படிக்க வச்சுட்டு ஒன்னொன்னையும் அவ கூடயே போயிட்டு வந்துட்டு இருக்கேன். 5 வருஷமா அவ கூட ஓடிட்டு வந்துட்டு இருக்கேன். வீட்டுல கூடமே நான் இல்லை.